தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் தற்போது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கு. அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகளை ஒன்னொன்னாக பார்த்து பண்ணிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது போல பலருமே கருத்து தெரிவிச்சிட்டும் இருக்காங்க. பல ஊடகங்கள் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய பலத்தையுமே காண்பித்துக் கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வேற சிக்கல்ல இருக்கு. இருந்தாலுமே அவங்களுடைய ஃபுல் போக்கஸ் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தான் இருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாக இருக்காம். இதனை ஒரு விழாவாக வைத்து அறிவிக்கலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் முடிவு பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பிரச்சார கூட்டம் ஒன்றுல ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி இருக்கு அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருந்தாரு. ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. சோ கண்டிப்பாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு பலருமே கருத்து தெரிவித்துட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.